என்ன இங்க வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமா? தம்பி இங்கே டீ மட்டும் தான்ப்பா கிடைக்கும். சரி போடுங்க. உங்க ஜோக்கு மாதிரி இல்லாமல் டீயாவது நல்லா இருக்கட்டும். சொல்றா. டேய் இன்னும் இல்லடா, இன்னும் 2 நாள்ல வீடு கிடைக்கலன்னா செத்தண்டா நானு. ஹலோ தம்பி, வயசு பையன் இப்படிலாம் பேசலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் போராடணும்ப்பா. டே மச்சி, நான் திருப்பி கூப்பிட்றேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானே ஒரு சிக்கல்லாம் மாட்டிட்டு இருக்கேன். என்ன சிக்கல் சொல்லு, நான் கேட்குறேன். சரி வாங்க அப்படி போய் உட்காரு. இடியாப்பத்தை பிரிச்சு போட்டு நூடுல்ஸாக சாப்பிட்ற வயசை வச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் உன் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷம்ப்பா? 100 வருஷம் சார். மேலே சொல்லு. இப்படிதான் என் காதல் உருகி உருகி போயிடுச்சு சார். இந்த மனசு வலிக்கு யார் சார் காரணம்? போதும்பா, உனக்கு நான் என் வீட்டையே தரேன்ப்பா. ஐயோ சார், வீடெல்லாம் தர வேணாம் சார், வாடகை கூட்டா போதும். மனசுல இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு எப்படிப்பா நகைச்சுவைலாம்? அது அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார். அதோ தெரியுது பாத்தியா, வெள்ளை கலர் பில்டிங், அதுதான் நம்ம வீடு. என்ன சார் வாசப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? அட அது கொல்லப்புறம்பா, வாசல் முன்னாடி இருக்கு. நீ என்ன பண்ற, காலையில 10 மணிக்கு வந்துரு. 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸ். அக்ரிமெண்ட்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன், நீ சைன் போட்டா போதும். சார் டீ. பாத்தியா, பேசிட்டு இருக்கும் போதே டீ வந்துருச்சு, நல்ல சகுனம். சரிப்பா நீ வந்துரு. தம்பி அட வாப்பா. ஓ வந்துரு சார். தேங்க்யூ சார். அட இருக்கட்டும்பா. என்ன இவர் பாட்டுக்கு வந்தாரு, வீடு கொடுக்குறேன்னு போயிட்டாரு. இதுக்கு இந்த ஜோக்கே பெட்ரு. யாரு? வீடு வாடகைக்கு சார்ட்ட கூட நேத்தே பேசிட்டேன் மேம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா. என்னவா தெரியலீங்களே. சரி உள்ள வந்து உட்காரு வா. உட்காரு. நீ உட்கார் பண்ண, அது வந்து. சரிங்க மேம். தம்பி பரவாயில்லையே, கரெக்ட் டைம் வந்துட்டியே. பரவாயில்ல, உட்காரு உட்காரு. இந்தாப்பா அக்ரிமெண்ட், படிச்சு பார்த்து சைன் பண்ணிடு. அப்புறம் தம்பி 2 நாள்ல வாடகை திருப்பி கேட்கறது, 5 நாள்ல அட்வான்ஸை திருப்பி கேட்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஐயோ சார், சத்தியமா இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். வெரி குட். சரி நீ சைன் பண்ணிட்டு, நான் போய் ஒரு ரூம் சாவி எடுத்துட்டு வரேன். ஓகே சார். இந்தாப்பா மசால் வடை சாப்பிடு. ஐயோ மேம் பரவாயில்ல. அதெல்லாம் கூச்சப்படக்கூடாது, சாப்பிடணும். இந்தா பரவாயில்ல சாப்பிடு. ஆனாலும் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கே. அப்படிங்களா மேம்? தெரில, ஞாபகம் வந்தா சொல்லட்டுமா? சரி நீ சாப்பிடு. சரிங்க மேம். சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ரெஜிஸ்டர்டு நேம் ஆஃப் ஓகே. ஐயோ என்ன எல்லாம் அபசகுணமாகவே நடக்குது. சச்சா இருக்காது. இப்போ சாப்பிடுவேன்ல வடைய. பா இந்த
இந்த வடை ஏற்கனவே சாப்பிட்டா மாதிரியே இருக்கே. அந்த வடை தாண்டா இது. ஐயோ இல்லை இல்லை இல்லை, இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஏன் பேய பார்த்த மாதிரி கத்துறீங்க? அப்பா யார் இவன்? தம்பி நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வராருமா? சார் யார் இது? என்ன அப்பான்னு என் பெரியமாவை கூப்பிட முடியும், நான் பெத்த பொண்ணுதான்ப்பா கூப்பிட முடியும். ஏன்டா இந்த கதையில ஒருத்தன் கூட நல்ல காமெடி பண்ண மாட்டேங்கிறான்? அப்பா ஏன் கண்டவனுக்குலாம் வீடு கொடுக்குறீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தம்பி வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம். ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி 2 மாசத்துல ஏமாத்தி விட்டு கோஸ்டிங் பண்ணிருக்கா. பாவம் அவரோட அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு அவளையும் ஊருக்கு கூட்டிட்டு போக முடியாம தம்பியும் ஊருக்கு போகாம இங்கேயே தங்குற நிலைமை வந்துருச்சு. சார் இப்பவே என்னோட 2 அட்வான்ஸ் 2 திருப்பி கொடுங்க சார். என்னப்பா இப்பதானே சத்தியம் பண்ண, 2த்தையும் உடனே கேட்க மாட்டேன்ட்டு? அதான் கிள்ளி பால் ஊத்தல சார். எது என்னமோ சார், எனக்கு இந்த வீடு வேணாம் சார். அது உன்னோட ப்ராப்ளம்ப்பா. நான் அட்வான்ஸா 3 மாசம் கழிச்சு தான் தருவேன். இந்தா சாவியை புடி, எனக்கு வெளியே வேலை இருக்கு. அம்மாடி தம்பிக்கு அவரோட போசனை கூட்டிட்டு போய் காட்டிடுனா? ஏண்டா பேட்ச் பண்ணவர் வழியே இல்லன்ட்டு என் வீட்டுக்கே வந்துட்டியா? எங்களுக்கு வேலை இல்ல பாரு. அப்புறம் எதுக்குடா ஏன் வீட்டுக்கு வந்த? ஏய் உங்க அப்பன் தான் வம்படியா என்கிட்ட வீடு வாடகைக்கு இருக்கு வாங்கண்ணா. நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சூடாட்டில போய் தங்கிருப்பேன்டி. உனக்கு கூடி சீக்கிரம் அந்த நிலைமை தான் வரப்போது பாரு. ஏய் நீ இருக்கிற இடத்துல தங்குறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்லடி. வா தலை இழுத்து. என்ன தீப்பொட்டி சைஸ்க்கு இருக்கு? ஏன்டி இந்த ரூம் காடி உங்க அப்பா 5000 ரூபாய் வாங்குறான்? ஆணி எங்கேயுமே அடிக்கூடாது. டபுள் டேப் போட்டுக்கிறேன் மேடம். சவுண்டா பாட்டு கேட்க கூடாது, ஹெவியா டான்ஸ் ஆடக்கூடாது. 3 கூட முடிச்சுக்கிறேன் மேடம். முக்கியமா தம்மு தண்ணிலாம் அடிக்கவே கூடாது. பழக்கம் இல்லை மேடம். அப்புறம் நீங்க குளிக்கிறீங்களோ இல்லையோ, செவ்வாய் வெள்ளி ஆச்சுன்னா வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். சரிங்க புரோக்கர். என்னது? சரிங்க மேடம். என் பொண்ணுக்கு எவ்வளோ பொறுப்பு வந்துருச்சு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்தாம்மா குடி. இந்தா தம்பி. தேங்க்ஸ்மா. ஐயோ ஏமா இந்த தம்பியை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி உனக்கு தோணல? பார்த்து 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 போச்சடா. அது வந்து கேக்குறாங்களா சொல்லு. எனக்கு தெரியலமா. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதோ? நீ என்னதான் இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாலும் என்ன 7 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன். 3 மாசம் தங்கி இருந்து என் அட்வான்ஸை திருப்பி வாங்காம இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்டி. உன்னால ஆனதை பார்த்துக்க. அந்த அன்னைக்கே பவர் கட்டா இன்னைக்கு தூங்கின மாதிரி தான். ஏய் ஏய் காதுகிட்ட வந்து சித்திரபுத்திரி பாடாத. அவீசரா ஏய் எரியுதே. கடிக்க மாட்டான். மார்னிங் தம்பி. என்னப்பா கண்ணெல்லாம் சவந்திருக்கு, புதோட சரியா தூக்கம் வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நேற்று நைட்டு கரண்ட் இல்லைல்ல, அதான் சரியா தூங்கல. அப்படியா? அப்படி எதுவும் இல்லையாப்பா? அம்மாடி நைட்டு எதுவும் பவர் கட் ஆச்சா? இல்லையேப்பா. தம்பி சொல்லுதே.
கண்ணு செவந்திருக்கிறது பார்த்தா நைட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்ச மாதிரிலப்பா இருக்கு. தம்பி, உங்க சோகத்தை மறைக்க இப்படி எல்லாம் பண்றத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஐயோ சார், சத்தியமா எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். உண்மையாலுமே கரண்ட் போயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட தூங்கல தெரியுமா? ஏமா, ஒருவேளை கரண்ட் கட்டான மாதிரி தம்பி ஏதோ கனவு கண்டிருக்குமோ? சரிம்மா. பைத்தியம். டேய், பாட்டை நிறுத்துறா. பெரிய நீலாம்பரின்னு நினப்பு. சீப்ப சனி. ஐயோ, தண்ணி வர மாட்டேங்குது. ஐயோ ஓனரு. ஹலோ தம்பி, சொல்லுப்பா. சார், தண்ணி வர மாட்டேங்குது, கொஞ்சம் மோட்டர் போடுங்களேன். தண்ணி வரலையா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மோட்டர் போட்டேன். இது சார், தண்ணி சுத்தமா வரல சார். நீ நம்ப மாட்டேங்கிற, இரு நான் வீடியோ கால்ல வரேன். சார் 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 வீடியோ கால் வேணாம். ஹாய் தம்பி. சார், முதல்ல துணி உள்ள கட்டுங்க சார். இது ஒரு நிமிஷம் சரி. இப்போ ஓகேவா? எப்படி எப்படி ஹீட்ரு போடாமலே சூடா வருது தண்ணி. சார், ஒன்று பண்ணலாமா? நான் என் பக்கெட் எடுத்துட்டு வந்து உங்க பாத்ரூம்லேயே தண்ணி பிடிச்சிக்கிட்டுமா? அட, எவ்வளவு வந்து எடுத்துக்கப்பா. வேண்டாம், எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பக்கெட் பிடிச்சி வச்சுப்போ. சார் சார் ப்ளீஸ் சார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரலன்னா கூட பரவாயில்ல, வாரத்தில் 3 நாள் மட்டும் ஆஃபீஸ் வர மாதிரியாவது கொடுங்க சார். தேங்க்யூ சார். அப்பா என்ன வெயில். சிஎஸ்கே ஒரு 2-3 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா தான் சரி. என்னெல்லாம் பரப்பி கிடக்குது. ஆஃபீஸ் ஃபைல்ஸு. என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா இப்படி வீட்டை களைச்சு போட்டு விளையாடிட்டு இருக்க? விளையாடிட்டு இருக்கனா? எவனோ ஒருத்தன் நான் இல்லாத நேரத்துல என் ரூம்ல வந்து திங்ஸ் எல்லாம் களைச்சு போட்டிருக்கான். யார் சரி புள்ள பண்ணுது? அட, இதெல்லாம் நாங்க ஏன்பா பண்ண போறோம்? எங்களுக்கு ஒரு வேலை இல்ல. ஆமாப்பா, காலையில இருந்து நான் வீட்ல தான் இருக்கேன், யாருமே வரலையே. அப்ப இந்த வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் அதை பண்ணிருக்கணும். ஆமாப்பா, இந்த வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க. யாருமா? பூனைப்பா. பூனையா? இங்க பயங்கர பூனை தொல்லை இருக்கு பாருங்க. இதெல்லாம் அதுதான் பண்ணிருக்கும். பாத்தீங்களா, சவுண்ட் கூட கேக்குது. ஆமா தம்பி, இவ சொல்றது உண்மைதான். போன வாரம் கிச்சனை வந்து இதை விட மோசமா பண்ணிட்டு போயிடுச்சு. சரிப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வேலையை பாரு. வா போலாம். பூனை எங்க இருக்கிறா? சூட் கேஸ்லாம் திறக்குது. என்ன இதுக்கே மூஞ்சில பல்ப் எரியுது? இடத்துல இது ஆபீஸ்க்கு போற, திரும்பி வரதுக்குள்ள ஒரு ரூம் என்ன பண்ணி வைக்கிறேன் பாரு. அடி பாவி, சீ! இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணிருக்க? உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இதை விட சீப்பா கூட நான் பண்ணுவேன். ஏய், அப்படி போல நான் என்னடி பண்ணுவேன்? இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். ஏய்,
அடுத்த 3 மாசத்துக்கு இந்த இடத்த விட்டு என் பட்டக்ஸை ஊத்த மாட்டேடி. உன்னால ஆனதை பார்த்துக்கிட்டி போடி. ஓகே, உன் இஷ்டம். வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும்னு உன் தலையில எழுதியிருந்தா யாரால மாத்த முடியும்? ஷிட். ஹலோ. என்ன மச்சான், வீட்டோட மாப்பிள்ளை போலியே. டேய் போட வேடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். துரைக்கு கல்யாண ஆசைலாம் வந்துருச்சு போல. வயசு வந்துருச்சு, ஆசை வரக்கூடாதா? அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கறியா? எனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கறியா? காலை என்ன மிதிச்ச? சாரி. மெச்சூரிட்டி இல்லாதனால தான் இன்னைக்கு அப்படி பண்ண. என்ன பண்ணிச்சு?